ஓம் நம வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் புஷ்பயாகம் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புஷ்பயாகம் 1000 டிக்கெட்ஸ் போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மீதி சேவாஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் கல்யாணோத்சவம் ஒரு நாளைக்கு 475, ஊஞ்சல் சேவா 150, ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275, சஹசர தீபாலங்கார சேவா 600 போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கோட்டா. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டிக்கெட் எல்லாமே புஷ்பயாகம் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. 8 மணிக்கு சுபதம் என்ட்ரியில் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்குது. ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இன்க்ளூடிங் புஷ்பயாகம் சேவா ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நீங்கள் இந்த டிக்கெட்டில் மினிமம் 2 பேருக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஜென்ரலாக 24 மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்ம ஆன்லைன்லேயே அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அடுத்து இப்போ 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் அக்டோபர் 1 2 இருக்காது. புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு ஓப்பன் பண்ணலை. 2வது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தில் வந்துட்டதுனால ஓப்பன் பண்ணல. 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். மீதி நாட்களுக்கு ஆல்மோஸ்ட் அவைலபிளாக இருக்கும். 300 தரிசன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த டிக்கெட் கூட ஃபாஸ்ட்டாக தான் புக் ஆகுது. குறிப்பாக வீக்கெண்ட்ஸ் மாதிரி, தீபாவளி அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் இருந்தால் எப்போயாவது ஒரு நாள் கிடைச்சா போதுன்னா மற்ற நாட்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். என்றைக்கு நம்ம சேவாக்கு பே பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா 1 இயர் அந்த அவைல் தர்ஷன் லிங்க் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளார யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் சேவாக்கும் பே பண்ணுறீங்க, தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுறீங்கன்னா டூ யூ வாண்ட் டு புக் தர்ஷன் வரும். நம்ம பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி பே பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் பே பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ண அங்கே அவைல் தர்ஷன் இருக்கும். மினிமமாக தான் உங்களுக்கு காமிக்கும் வர்ச்சுவல் சேவா டைம். அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம டேட் ஸ்லாட் சூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சேவா நம்ம முதலே பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம்னா லெஸ் தென் 2 மினிட்ஸில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. 300 தரிசனம் வழியாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் சேவா நம்ம பார்க்க முடியாது. வர்ச்சுவல் சேவாவில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் தான் நம்ம சேவாவையும் நேரில் பார்க்க முடியும். அடுத்து புக்கிங் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் ஜூலை 25 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி, நவநீத சேவா, பரக்காமணி சேவா, எம்ப்ளாயி ஜென்ரல், சீனியர் சேவாக்ஸுக்கு உண்டான புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவம் வருதே. ஜென்ரலாக பிரம்மோற்சவத்துக்குன்னு தனியாக 10 நாட்களுக்கு தானே ஓப்பன் பண்ணுவாங்க. அது இப்போவே ஓப்பன் பண்ணிடுவாங்களா, இல்லை அது தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களா, ரூல்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா எதுவும் சொல்லலை. ஜஸ்ட்டு எப்பொழுதும் மாதம் ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 25 மத்தியானம் 3 மணிக்கு செப்டம்பர் மாதத்தோடது ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலைன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கணும். ரூல்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க டிடிடியில் அப்படின்னா உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். வாலண்டரி சேவாவில் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், திருமலாவாக இருக்கட்டும், கீழ் திருப்பதியாக இருக்கட்டும், எனி சேவாவாக இருக்கட்டும், புக்கிங்லேயோ சேவாலேயோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடியோட போர்ட் மீட்டிங் நடந்ததாக ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொன்னாலும் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நேற்று பல்லவோத்சவம் நடந்தது. எப்போவுமே மைசூர் மகாராஜாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உற்சவம் நடக்கும். மலையப்ப சுவாமி தாயாரோட கர்நாடக சோல்ரிக்கு போய் எழுந்தருள்வார். அங்கே பூஜைகள் நடந்து நெய்வேத்தியம்லாம் நடக்கும். எப்பொழுதும் நடக்கிறது. அது நேற்று நடந்திருக்கு. மைசூர்லேருந்து மகாராஜாலாம் வருவாங்க. டிவியில் கூட பார்த்தேன். இப்போது ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 17,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட் கூட நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்லாம் அவைலபிளாக இருந்தது.
இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. 3000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சேம் டைம் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும்தான் நடந்து போகணும். போகிறப்போ 1200 அது படிக்கிட்ட நம்ம ஸ்கேன் பண்ணாதான் அந்த டோக்கன் மூலமாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. ஜூலை 29 கருட பஞ்சமியோட கருட சேவா இருக்குது திருமலாவில். நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்கே பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ அங்கே பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்லாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தனி வீடியோவாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,481 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.96 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,612 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.